டிஷ்யூ பேப்பர் மேலே விதைச்சி அப்படியே தண்ணியில் வச்சுருந்தேன். இதோட வேர்கள் பாருங்கள் நல்லாவே வளர்ந்துருக்கு. ஸோ இப்போ நம்ம வந்து இதை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது எந்த ரெசிடியூஸுமே இதில் இருக்காது. அண்ட் ஹார்வெஸ்ட் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் இந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிட்டாலே போதும். நமக்கு வந்து மண் எதுவுமே அதில் ஒட்டி இருக்காது. நம்ம ஈஸியாக இதை கழுவி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரூட்ஸ் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த கப்பில் வந்து நான் ஜஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் தான் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே இல்லை. பாருங்கள், டிஷ்யூ பேப்பரில் முளைக்கட்டின கருப்பு உளுந்தை போட்டிருந்தேன். ஸோ இதை நம்ம வந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸி தான். இதில் வந்து எந்த மண்ணோ எதுவுமே இருக்காது. ஜஸ்ட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கீரைகளை அப்படியே எடுத்துக்கலாம். நீங்கள் கையில் கூட அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ ஹெல்த்தியாக ஒரு லஷ்ஷி க்ரோத், எவ்வளோ லென்த் இருக்குது தெரியுதா? அந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் நல்ல ஹெல்த்தி க்ரோத்து. ஸோ ஜஸ்ட் இங்கே எதுவுமே இல்லை, மண்ணெல்லாம் இல்லாததுனால ரொம்ப ஈஸியாக இதை நம்ம கிளிப் பண்ணியே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இப்படி கிளிப் பண்ணியே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதில் வந்து மண்ணோ எதுவுமே இல்லை. ஜஸ்ட்டு டிஷ்யூ பேப்பரில் தான் முளைக்கட்டின இந்த கருப்பு உளுந்தை போட்டிருந்தேன். ஸோ 2 கப்லேருந்து எவ்வளோ ஹார்வெஸ்ட் கிடச்சிருக்கு பாருங்கள். ஜஸ்ட்டு 2 கப்பு தான். 2 ட்ரேலேருந்து இவ்வளோ ஹெல்த்தியான க்ரீன்ஸ் கிடச்சிருக்கு. இது வளர்க்குறதுக்கு நம்ம தண்ணியை தவிர வேறு எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை. அந்த விதைகளில் இருந்த சத்தில் தான் இந்த கீரை வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஸோ அதனால் நமக்கு சாப்பிடும் போது இந்த சத்துக்கள் வந்து ரொம்ப முழுமையாக கிடைக்கும். கருப்பு நம்ம உளுந்து சாப்பிட்றத விட இந்த மாதிரி நுண்கீரையாக சாப்பிடும் போது அதோடய சத்துக்கள் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கீரைகளையும் சரி காய்களையும் இந்த மாதிரி நுண்கீரைகளை வளர்த்து சாப்பிட்றத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க. ஹாப்பி கார்டனிங்.